ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா வீடோட கிரகப்பிரவேசம் தான் பார்க்க போகிறோம். அது என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் முன்னாலே நைட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மொய் கவர் போடுறது, டெக்கரேஷன் பண்ணுறது, வீடை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி ஏன்னா மெட்டீரியல் ஒர்க்கு வந்து அப்போ தான் போயிட்டு இருந்துச்சு. நிறையா வந்து திங்ஸே நிறைய டைல்ஸ்லாம் வந்து எடுக்காமல் இருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்தது தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வந்துட்டு தான் ஃபுல்லாகவே நைட்டு ஃபுல்லாக அவள் தான் இருந்தால் 2 days 3 days வந்து முன்னாடியே ஃபாதர் ஒரு நாள் வரதுனால அன்றைக்கும் வர க்ளீன் பண்ணோம். அகெயின் இன்னொரு நாளும் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக பொங்கல் அன்னைக்கு தான் பால் காய்ச்சாங்க. அதனால் பொங்கலுக்கு முந்தின நாளும் க்ளீன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் மொய் கவர் போட்டு கிஃப்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்தது வீடெல்லாம் வாஷ் பண்ணி அகெயின் அண்ட் அகெயின் ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணோம். அப்போவுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம க்ளீன் பண்ணலை. ஏன்னா ரொம்ப சுண்ணாம்புலாம் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா லாஸ்ட்டில் வந்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணாங்க. ஒரு 12-12:30 வரைக்குமே ஒர்க்கு ஃபுல்லாக அது டெக்கரேஷன் ஒர்க்கு ஃபுல்லாக எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணோம். என் தம்பியும் அப்போ தான் சென்னையிலேருந்து வந்தான். அவனையும் வந்து கூட சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறியே என் தங்கச்சி தான் மேலெலாம் ஏறினான். ஸ்டூல் மேலாம் ஏறி பலூனு இதெல்லாம் வந்து பூலாம் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணோம். மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு. ஆளுங்களும் கம்மி, நமக்கு நிறைய பேர் அப்போ வந்து அவைலபிள் இல்லை. அதனால் இருக்கிற நாங்கள் 2-3 பேருமே வந்து சேர்ந்து ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஆரம்பித்தாச்சு. அப்புறம் வீடெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி அடுத்து கோலம்லாம் போட்டு முடித்து நான் வந்து போய் படுக்கிறதுக்கே 2:30 மேலே ஆகிடுச்சு. இந்த பூலாம் வந்து என்னால் போட தெரியாது எனக்கு. அதெல்லாமே வந்துட்டு என் தங்கச்சி தான் வந்து போட்டால். அவளுக்கு இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அவளுக்கு வந்து மேரேஜ் ஆகுது. அவளோட மேரேஜுக்கு போக முடியல. அதுவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவள் எல்லா வேலைக்குமே வந்துட்டு நமக்கு எந்த ஒரு இதுனாலுமே ஓடி வந்துடுவாங்க. அவங்க ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா நமக்கு எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவுமே ரொம்ப பெருசு. அதனால் ரொம்ப எல்லாருமே ஒரே ஊரில் இருக்கிறவங்க வந்து அப்பப்போ நாங்கள் பார்த்துப்போம். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா உடனே சாப்பாடாக்கி போடுறது வைக்கிறது இந்த மாதிரி நிறைய உடனே ஒரு கேதர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இன்னும் வந்து ரொம்ப டச்சிலே இருப்பாங்க. அந்தளவுக்கு இருக்கிறது அவள் மேரேஜுக்கு வந்து போக முடியலை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்போ போனாலே எல்லாரையுமே பார்க்கலாம்ல, எல்லா ரிலேட்டிவ்ஸுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஒரு செம்ம கலாட்டாவாக பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ சொந்தக்காரங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மோஸ்ட்லி வந்து சித்தி சித்தப்பா இந்த மாதிரி தான் வரும் ரிலேட்டிவ்ஸ். பார்த்திங்கன்னா அப்போ வந்து தங்கச்சி, எனக்கு தங்கச்சி எல்லாமே தம்பி தான். நான் தான் பெருசாக இருப்பேன். எனக்கு எல்லாமே எனக்கு தம்பிங்க தான் வந்திருப்பாங்க. இப்போ இது எனக்கு சித்தி அவங்க பசங்க, இது என் தம்பியோட ஒய்ஃபு, தம்பி பொண்ணு பையன், இது அவங்க ஒய்ஃபு, சித்தி சித்தப்பா எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது தம்பி. இந்த மாதிரி மேக்ஸிமம் நமக்கு வந்து அதே தான் வந்திருக்கும். எல்லா ரிலேட்டிவ்ஸுமே சித்தி சித்தப்பா இது தான் வரும். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷனில். பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. சென்னையில் இருக்கவங்க 1-2 பேர் தவிர மீதி எல்லாருமே. ஏன்னா பொங்கல் டைம் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் அங்கே ஊரில் தான் வச்சுருந்தாங்க. ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஊரில் கொஞ்சம் பேர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் வந்துட்டு காலைல ஒரு 6:30க்கெலாம் வந்துட்டோம். அப்புறம் பால் தான் பொங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா பாத்திரம் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாகவே வாங்கியாச்சு. அதனால் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு பால் பொங்குறதுக்கு. இது எங்கள் பாட்டி, அவங்களுக்கு தான் மெயினாக வந்து அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செலிப்ரேஷன்லாம். அவங்களோட சந்தோஷம், அவங்க பசங்க வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறது அவங்களோட எய்மாக இருக்கும்ல. அதனால் அந்த ஊரில் வந்து அவங்களோட அப்பாவோட நிலத்தில் கட்டியிருக்காங்க. மம்மி வந்து அவங்களோட ஏதாவது பாட்டியோட ஹஸ்பண்ட் நிலம், ஓகே, அந்த சொத்தில் வந்து கட்டினதுனால அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இதெல்லாம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி இல்லை. பாட்டி வந்து ரொம்ப வயசாகிடுச்சு. அவங்களுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷனும் கிடையாது, நம்ம யார் அப்படின்றது ஓல்டு. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் தான் இருக்குது. அதாவது அவங்க ஃபேமிலி மட்டும், அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணன் தம்பிங்க மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்காங்க. மேக்ஸிமம் அவங்களோட ஏஜ் மட்டும்தான் இருக்குது. இப்போ எங்களெல்லாம் ஞாபகம் இல்லை. அவங்க பசங்க ஞாபகம் இருப்பாங்க. அவங்களோட இப்போ பசங்களுக்கு பசங்க நாங்கள் இருக்கோம்ல, எங்களோட பசங்க சுத்தமாக என் தம்பி இந்த மாதிரி உள்ளவங்களை எல்லாமே மறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அந்த பழைய அவங்களோட கல்யாணம் பண்ணது, அந்த குழந்தைங்க பிறந்தது, இந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த சரௌண்டிங் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. மற்றபடி நம்ம வந்து
மேக்ஸிமம் ஒரு தடவை சொல்லுவாங்க, அடுத்த டைம் வந்து அவங்க அப்படி டோட்டலாக மறந்துடுவாங்க. ஃபாதருமே வந்துட்டு ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒரு நாள் வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். இல்லை எனக்கு பொங்கல் அன்றைக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃபுல் டே வந்து அவங்க அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஏற்கனவே மாஸ் முடிச்சு தான் வந்தாங்க. விகே புதூரில் மாஸ் முடித்து அடுத்தது வந்து அவ்வளோ நேரம் எங்களோட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பால் காய்ச்சி முடித்து அதுக்கப்புறம் பிளெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அவ்வளோ ஃபோட்டோ ஷூட் வேறு எங்களை எல்லாம் எடுத்து முடித்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனாங்க. அது ரொம்பவே வந்து ஏன்னா அவ்வளோ அந்த பொங்கலுங்கும்போது அவங்களுக்குமே பங்கு ஃபாதர், அவருக்குமே நிறைய ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்லாம் வச்சுட்டு இதுக்கும் நமக்கு சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து அவ்வளோ பக்காவாக வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபாதர். இவங்க வந்து சுரண்ட பங்கில் இருக்காங்க, அந்தோனியார் பங்கில். எங்களுக்கு வந்து எங்கள் சர்ச் வந்து அந்தோனியார் பங்கில் உள்ள சின்ன ஆலயம், அந்த பங்கை சேர்ந்தது. அதனால் அவர் தான் வந்து பிளெஸ்ஸிங் பண்ணார். ரொம்பவே நல்லா ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. பிளெஸ்ஸிங் தான் மெயின். அவரோட ப்ரேயர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அவரோட மறையுரையை கேட்குறதுக்கே அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் ஜோசப் ராஜன் அடிகளார் போட்டிங்கனாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அவரோட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் அவரோட மாசு பேருரைகள், அந்த மறையுரை எல்லாத்த பற்றியுமே வந்து அவர் வந்து எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்ருப்பாங்க. நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி வளர்கிற பசங்களுக்குள்ள எப்படி வந்து பசங்களை வளர்க்கணும், இந்த காலகட்டத்தில் பசங்களை எப்படி நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும், எப்படி அவங்களை கண்காணிக்கணும், மானிட்டர் பண்ணணும், எப்படி வளர்க்கணும் அவங்கள அப்படிங்கிறத பற்றிலாம் நிறையா வந்து அவங்கள மாசில் வந்துட்டு அவங்க அந்த மறையுரையில் எடுத்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த மறையுரையை கேட்குறதுக்குன்னே அவ்வளோ ரொம்ப கிரேஸாக வந்து வெயிட் பண்ணுற ஒரு கிரேசி பீப்புள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஆர்சி கிறிஸ்டியனாக தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, அவரோட ஸ்பீச்சை கேட்குறதுக்கு அவ்வளோ பேர் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து செம்மையாக எல்லாருக்கும் அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவாங்களா அந்த மாதிரி வந்து நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை வந்து அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நமக்கு புரிகிற மாதிரி, யாரையும் கஷ்டப்படுத்தாத மாதிரி அவங்க வந்து ப்ரீச் பண்ணுவாங்க. ரொம்பவே நன்றி ஃபாதருக்கு. நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட அன்றைக்கி வந்து அந்த நாளை வந்து சிறப்பித்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, எங்களோட தாத்தாவுக்கு சொந்தக்காரங்க, ஏன்னா ஊர்லேயே இருக்கிறதுனால எல்லாருமே எங்கள் பாட்டி வீட்டு சொந்தமும் தாத்தா வீட்டு சொந்தமுமே எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே இன்வைட் கொடுத்துருந்தோம். மேக்ஸிமம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான், ரொம்பலாம் மற்ற ஊருக்கெலாம் எங்கேயும் போகல, உள்ளூரில் மட்டும்தான். அண்ட் ரொம்ப சொந்தம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, இன்வைட் பண்ணியிருந்தோம். இதான் எங்கள் பாட்டி, அவங்களோட சிஸ்டர், அப்புறம் பிரதர் எல்லாருமே வந்துட்டு அவங்களெலாம் நல்ல ஞாபகம் இருக்கும். இது அவங்களோட சிஸ்டர் பாட்டி பேசிகிட்டு இருக்காங்கள, பிங்க் கலர் புடவை தான் பாட்டி. இந்த பாட்டி வந்து அவங்களோட சிஸ்டர், அவங்களாம் ஞாபகம் இருக்கும். அவங்களாம் மேக்ஸிமம் அவங்க இப்போ எங்கள் அம்மா, சித்தி, எங்கள் சித்தப்பா அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, நாங்கள் ஞாபகம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டியோட தம்பி, அவங்களாம் நல்லா ஒவ்வொரு டைம் வந்து பாட்டியோட தம்பிம்பாங்க, அப்புறம் வந்து அப்பானே சொல்லுவாங்க அவங்கள. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் மைண்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா டீச்சர் அவங்க. ஆனால் அவங்க இப்போ வந்து இப்படி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ வருஷம் ஒரே ஸ்கூல்லே டீச்சராக இருந்து அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள வந்து பார்க்க வருவாங்க. எவ்வளோ பேர் ஃபாரின்லேருந்துலாம் வந்து அவங்கள டீச்சர் பாத்திரம் வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டு அந்த சென்ட்டோ பென்னோ ஏதோ ஒன்று வாங்கி வந்து பார்த்துட்டு போகிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் பாட்டிகிட்ட தான் வளர்ந்ததுனால மேக்ஸிமம் எல்லாமே அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு அவ்வளோ பேர் வந்து தேடி வந்து அவங்கள வந்து பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போவாங்க, பார்த்துட்டு போவாங்க. ஆனால் இப்போ ஆக்சுவலாக அவங்களுக்கு யாரையுமே தெரியல. அவங்களுக்கு கொஞ்சம் பேர் தான் நினைவில் இருக்காங்க, கொஞ்சம் பேர் ஞாபகம் இல்லை. இவங்களுமே என்னோடய சித்தி தான். எனக்கு மேக்ஸிமம் வந்து நிறைய சித்தி மாமா இதுதான் வரும். ஏன்னா பாட்டியோட தங்கச்சிங்க தான் நிறைய பேர். அவங்களோட பாட்டியோட சிஸ்டர்ஸோட பொண்ணு பையன் வந்து எனக்கு என்ன வரும், சித்தி மாமா அந்த மாதிரி தான். எல்லாருமே வந்து ஒரு எஃபர்ட் போட்டு அந்த நாளே பார்த்திங்கன்னா அந்த ஹோல் டே ஆச்சு. இப்போ மார்னிங் வந்து டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, பொங்கல், வடை, இட்லி இதெல்லாம் இருந்துச்சு. அடுத்தது லன்ச்சு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நான்வெஜ் வந்து வைக்கலை, சாம்பார் சாதம் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. சாம்பார்லாம் செம்ம டேஸ்ட்டு, அதில் வாழைப்பழம் வேறு எடுத்துருந்தோம்.
அதான் ஹை கிளாஸாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அது இருந்தல எல்லாமே அன்றைக்கே காலி ஆயிடுச்சு வாழைப்பழம். அதேமாதிரி இங்கே பால் காய்க்கிறாங்க அப்படின்னா ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு அது மற்ற ஊரில் இருக்கா அப்படின்னு சொல்லல. வீக்கப்புதூரில் இருக்குது, அதிசயபுரத்தில் இருக்குது, ஆலங்குளத்தில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட ஊரில் இருக்குது. எப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே வித்தியாசம். உப்பு மஞ்சள்ங்கிறது கொடுக்குறாங்க. உப்பு மஞ்சள் வந்து காலையிலேயே பால் காய்க்கும் போதே வந்து கொடுத்துட்டு அடுத்தது வந்து லஞ்சுக்கு வரும்போதும் வந்து அவங்க மொய்யும் தனியாகவும் செய்கிறாங்க. இது வந்து ஒரு இப்போ எங்கள் ஊரில் பொறுத்தளவுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு பக்கெட்லேயே அந்த உப்பு மஞ்சள் கல் மஞ்சளாகவும் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து அந்த மஞ்சத்தூள் பாக்கெட்டும் போட்டுடுறாங்க. உப்பு வந்து சால்ட்டு கல் உப்பும் போடுறாங்க, இல்லை சால்ட்டாகவும் பவுட்ராகவும் கொடுத்துட்றாங்க. இது என்னென்னா எங்கள் ஊரில் இப்போ வந்து பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஊரில் வந்து டப்பா வந்து சில்வரில் கொடுப்பாங்க. அந்த காலம் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா அரிசி பெட்டியில் கொடுப்பாங்களாம். அரிசி பெட்டினா ஓலைப்பெட்டி இருக்குல்ல, குட்டியாக இருக்கும் ஓலைப்பெட்டி. அந்த ஓலைப்பெட்டியில் பால் காய்க்கிறோம் அப்படின்னா அந்த உப்பும் மஞ்சளும் எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே வச்சுட்டு வீட்டுக்கு அந்த பெட்டியில் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வாழைப்பழம் அந்த மாதிரி வந்து கொடுத்து அனுப்புவாங்களாம். அது அந்த காலம். ரீசெண்டாக வந்து இப்போ வந்து எல்லாருமே இந்த பக்கெட்டு மஞ்சள் நான் அது வந்து அங்கே கொடுத்து காட்டியிருக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பக்கெட்டு எவ்வளோ மஞ்சள் வந்துருக்குன்னு. இதை வந்து இப்போ பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால நம்மளே வச்சுக்கணும். இப்போ வீடு பால் காய்க்கும் போது நம்மளுக்கு வந்துருக்கு, நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்மளே அதை வந்து பாதுகாத்து வச்சுட்டு அந்த உப்பு மஞ்சள்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்போது வேறு ஒரு சில ஊரில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சில்வர் பாக்ஸ், அந்த பாக்ஸில் சில்வர் டப்பா பெருசுக்குள்ள அதில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து ரிட்டன் வாங்கிடுறாங்க அந்த பாக்ஸை. அதை உப்பு மஞ்சளை மட்டும் வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்படியும் ஒரு சில ஊரில் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் நான் இங்கே தான் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். நான் சென்னையில் அந்த மாதிரி நான் பார்க்கல. உப்பு மஞ்சள் வந்து எல்லாருமே கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. யார் பால் காய்க்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, நான் பால் காய்க்கிறேன் அப்படின்னா நாங்கள் பால் காய்க்கிறோன்னா நம்ம மட்டும் தான் என்ன பண்ணுவோம், வீட்டில் உப்பு மஞ்சள் தண்ணி இதெல்லாமே வச்சுருப்போம். ஆனால் இங்கே வந்து அப்படி டோட்டலாக வந்து வந்து சேஞ்சு எல்லாருமே கொண்டு வந்து வரும்போதே காலையிலே வந்து வச்சிடுறாங்க. அடுத்து காலையில் டிஃபன் முடிச்சு போயிடுவாங்க. அடுத்து லஞ்சு வந்து மறுபடியும் வந்து எல்லாருக்குமே நம்ம சொன்ன வீடுங்களாம் அவங்களே வந்துடுவாங்க. வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப மொய்யை எழுதிட்டு போகிறாங்க. இப்படி வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் நம்ம இப்படி இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே என்ன பண்ணுவோம், அவங்களே பால் காய்ச்சிருவாங்க, வீட்டுக்காரங்களே இருப்பாங்க, அவங்களே பால் காய்ச்சிருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு காலையில் சாப்பிட்டு கிளம்பிடுவோம், அவ்வளோதான். சப்போஸ் காலையில் போக முடியல அப்படின்னா தான் நம்ம வந்து லஞ்சு வந்து போயிட்டு பார்த்துட்டு லஞ்சு ஒரு டைம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எங்கள் ஊரில் அப்படி கிடையாது, எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. காலையில் எவ்வளோ சாப்பாடு சொல்லியிருக்காங்க, 200 சொல்லியிருக்காங்கன்னா அதே தான் மத்தியானத்துக்கு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் தான் காலையில் வர முடியாது நிறைய பேரில், அதனால் வந்து மத்தியானம் வந்து ஃபேமிலியாகவே வருவாங்க. அதுக்காக எக்ஸ்ட்ராவே வந்து சொல்லியிருந்தோம். இதுதான் வந்து எனக்கு டெக்கரேட் பண்ணிக்கிட்டணும். இப்போ என் தம்பியும் பண்ணிட்டு தான். அப்புறம் நிறையா குட்டீஸ்லாம் இருந்துச்சு, அவங்களாம் அவர் தனியாக ஷூட் பண்ணிட்டணும், நிறைய ரீல்ஸ் பண்ணிட்டணும். இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி கலாட்டாவும் நிறையா நடந்துச்சு. அப்புறம் எல்லோரும் கிஃப்ட்ஸு இந்த மாதிரி நமக்கு தெரியல, நமக்கு டெக்கரேட் பண்ணவே அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணோம். எல்லாருமே ஓரளவு பண்ணோம். அம்மா தான் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப சுண்ணாம்புலாம் வந்து டைல்ஸில் இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு ஃபேன் வேணும். அதனால் ஃபேனு, அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம நைட்டே வந்து மேக்ஸிமம் கொண்டு வந்து வச்சிட்டோம். இங்கே வந்து தச்சுலாம் அம்மா கழிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இது பண்ணுவாங்களா, தச்சு கழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரிலாம் பண்ணல. ஏற்கனவே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த பந்தலும் வந்து 2-3 டேஸ் இருந்துச்சு. இந்த பந்தலும் வந்து ஆக்சுவலாக. ஆனால் இங்கேனா நம்ம எப்படி போடுவோம், 1 டே தானே போடுவோம். இங்கே வந்துட்டு நம்ம முந்தின நாளே போட்டாங்க, அடுத்த நாள் இருந்துச்சு, அடுத்த நாள் இருந்துச்சு. அப்போ சமையலுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இங்கே வந்து அந்த பந்தல் இருக்கிறது வந்து சாப்பிட்ற இடம் தனியாக போட்டிருந்தாங்க, வீட்டு முன்னால் தனியாக போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தட்டி வச்சு அடைக்கவும் செஞ்சாங்க. சைடில் பாருங்கள் தட்டி வச்சு அடைச்சிருந்தாங்க. டியூப்லைட் எல்லாமே லைட்டிங்ஸும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க, செட்டும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து 2-3 டேஸ் இருந்துச்சு. அதேமாதிரி சமையலுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே பொருள் வந்து நம்ம ஐட்டம் வாங்கி கொடுத்துட்டோம். அவங்க வந்து மார்னிங்கும் ஆஃப்டர்நூன் வந்து அவங்களே செஞ்சு கொடுத்துட்டாங்க. மார்னிங்கும் அவங்களே தான் செஞ்சு கொடுத்துருவாங்க எல்லாமே. நம்ம வந்து எதுவுமே அரைச்சி கொடுக்கலான்னு தேவையில்லை, எல்லாமே அவங்களே வந்து அரைச்சிக்கிறது, தேங்காய் அரைச்சிக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்துட்டு அவங்களே ரெடி பண்ணுவாங்க. காயும் வந்து அவங்களே கட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து பொருள் மட்டும் வாங்கி கொடுக்கணும். அந்த அளவுக்கு இவங்க வந்து சாப்பாடு அப்படின்னாலே இந்த பக்கம் சரௌண்டிங்கில் அவர் தான் பண்ணி கொடுத்துருந்தாரு. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. காரம் எல்லாமே டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா
அந்த அளவுக்கு நம்ம யாரும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் என்ன நிறைய மீந்து போச்சு. காலைல பொங்கல் வேறு செஞ்சாங்களா, பொங்கல் யாரும் சாப்பிடுவாங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா விட்டுருக்கலாம், நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். கொடுக்கறதுக்கு டைம் இல்லை எல்லாேருக்கும் வீட்டுக்கு கொடுத்து விடுறதுக்கு. அதனால் என்ன ஆச்சு, பொங்கல் வந்து ரொம்பவே மீதாயிடுச்சு. ஆனால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாடு வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கா, எல்லாேருக்கும் பேக் பண்ணிட்டோம் மாட்டுக்கு. சரியா, அதே மாதிரி ப்ரேயர் பண்ணி பாலுக்கு வந்து எல்லாருமே வந்து ஊற்ற ஆரம்பித்தாச்சு. காலையிலே வந்து இவங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரிலேட்டிவ்ஸு, இந்த தாத்தா பாட்டி அவங்க வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு காலையிலே 6:30 எங்கள் சித்தி தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஏன்னா சித்தி ஜனா வந்துன்னா என் தம்பி அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்துட்டு மார்னிங்கே சித்தி சித்தப்பா எல்லாருமே மார்னிங்கே வந்துட்டாங்க. 6:30க்கு முன்னாலேயே என் தம்பி, இது எங்கள் பாட்டி, அவங்களுமே பால் ஊற்ற வச்சாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எங்கள் சித்தப்பா. எல்லாமே ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்து அந்த ஒன் டே ஃபுல்லாகவே வந்து ஃபுல் செலிப்ரேஷன் மூடோட ஃபன்னு ஒரு இது. நம்ம அந்த காலம் இப்படி இருந்துச்சு, இந்த காலம் இப்படி இருந்துச்சு, இப்படி பேசுகிறதுக்கே எங்களுக்கு வந்து டைம் பத்தாது. எப்போவுமே நாங்கள் வந்து இது வந்து எங்கள் மாமா, இது வந்து எங்கள் அம்மாவுக்கு அப்பா இருக்காங்கள்ல, அந்த வழியில் தம்பி வரும். இது அவங்க சித்தப்பா, அம்மாவுக்கு சித்தப்பா பையன். இந்த மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கூப்பிட்ட எல்லாருமே வந்துட்டாங்க. இதுவும் வந்து தாத்தா, இது வந்து தம்பி. பெரியவன் வந்து வரல, ஏன்னா அவன் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிறதுனால சுந்தர் வந்து வர முடியல. பெரியவன் வந்து இது எங்கள் சித்தி பையன் சின்னவன். அது மாதிரி எங்கள் வீட்லேயும் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு பிரதர் வந்து இறந்துட்டான். ஒருத்தன் மட்டும் தான் வந்துதான். அவன் வந்துட்டு அன்றைக்கே வந்து கிளம்புனான். ஏன்னா பொங்கல் அப்படிங்கிறதுனால பஸ்ஸு ரேட்டு பயங்கரம், 4000 கிட்ட ஆகிடுச்சி பஸ்ஸுக்கு. அப் அண்ட் டவுன் வந்து 5-6க்கு மேலே வந்திருக்கோம். கவர்மெண்ட் பஸ்ஸு கிடைக்கவே இல்லை. பொங்கல் டைமில் ரிட்டன் போக முடியல, ட்ரெயின் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. இந்த மாதிரி இருந்துச்சு. இதுவும் வந்து எங்கள் அம்மாவுக்கு என் தங்கச்சி, இதான் வந்து என் தங்கச்சியோட அம்மா. முன்னாடி இருந்தால அவள் கல்யாணம்னு சொன்னல, அவங்க அம்மா தான் இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து எங்கேயா போனோம் அப்படின்னா நமக்கு தெரியாதுல, நிறைய இடங்கள் தெரியாது, அப்போ வந்து கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து வேறு ஊர்லேருந்து கல்யாணம் முடிச்சு இங்கே இருக்காங்க. இங்கே வந்துட்டு இந்த ஊருக்கு தேவையான அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஊர் வேறு, இங்கே வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து இங்கே இருக்காங்க. இந்த சித்தியும் இருக்காங்க, இன்னொரு சித்தியும் இங்கே தான் இருக்காங்க. 2 சித்தி வந்து ஊர்லேயே தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து எங்கள் அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ எங்கள் அம்மாவோட சிஸ்டரும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ 4 பேர் எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அவங்க இருக்காங்க. அப்புறம் மாமாவுக்குள்ளும் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருமே அங்கே இருக்கிறதுனால ஒருத்தர் வந்துட்டு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா அவங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கோ, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது அரேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஈஸியாக வந்துருக்கும். ஒரு ப்ரேயர் அப்படிங்கும்போதும் சரி, டக்குன்னு ஏதாவது ஒன்று ஒர்க்கு, ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக நம்ம இங்கே போகணும் வைக்கணும் அப்படின்னாலும் டக்குன்னு நம்ம கூப்பிடும்போது அவங்க வந்து ஹெல்ப்பு கண்டிப்பாக வருவாங்க. அதேமாதிரி பாட்டியவுமே அவங்களுக்கு நிறைய ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். 2 ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க பாட்டிக்கு. அப்போவுமே வந்து எங்கள் சித்திங்கெல்லாம் எல்லார் சித்தியுமே எல்லாருமே வந்து பெரியம்மா, அம்மா, மேரியம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா பாட்டி தான் பெரியவங்க, அவங்க அம்மாவோட பெரியவங்க. அதனால் எல்லாருக்குமே பாட்டி மேலே வந்து ஒரு தனி மரியாதை இருக்கும். அவங்க மேலே ஒரு பாசம் இருக்குது. அவங்க எல்லாருமே பெரியம்மைக்கு ஒன்றா அப்படின்னா உடனே வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து அவ்வளோ பாசம். படித்தவங்க வேறு, மற்ற இவங்களுமே படிக்கலை. பாட்டியும் சித்தப்பாவை மட்டும்தான் படிச்சிருக்காங்க. மற்ற யாருமே வந்து அங்கே வந்து படித்தவங்க கிடையாது எங்கள் வீட்டில். அதாவது அவங்க ஜென்ரேஷனில் பாட்டியோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸில் மட்டும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் இவங்களுக்கு. அதே மாதிரி பாட்டியும் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாருமே அவங்க பிள்ளைங்க அப்படின்னு தான் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனால் பாட்டி இருந்தாலும் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி பால் பொங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகிடுச்சின்னு, எப்படியோ ஒரு வழியாக பொங்கி முடிச்சிருச்சு. அடுத்தது ப்ரேயர் முடிச்சிட்டோம். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு பால்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாதர்லாம் வந்து இன்வைட் பண்ணி ஃபாதர் ப்ரேயர் முடித்து அடுத்தது சாப்பிட்டு, இந்த மாதிரி அந்த ஹோல் டேஸுமே வந்துட்டு எல்லாருமே வந்து மற்ற எந்த தாட்டுக்குமே போகல. ஒன்லி ஃபங்க்ஷன், அப்புறம் அவங்களோட கதைகள், அந்த மாதிரி ப்ரீவியஸ் இருந்தது, அந்த வருஷம் இப்படி இருக்கும், இப்படி இருந்துச்சோ, இந்த மாதிரி பழைய கதைகள்லாம் நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டோம். ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப டிலேவாக நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுவும் வந்து நான் என் தங்கச்சிக்காக தான் இது வந்து போடுறேன். மேக்ஸிமம் அவள் தான் இப்போ எல்லாமே டெக்கரேட் பண்ணது ஃபுல்லாகவே அவள் தான் பண்ணா, அவள் தான் ஹெல்ப் பண்ணா. அன்றைக்கி ஃபுல் டே, முந்தின நாள் 2 டேஸ்
பிஃபோரே வந்துட்டு ஒவ்வொன்றையுமே வந்து அவள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து மேரேஜு நல்லா அவரோட மேரிட் லைஃப்க்கு வந்து இதில் வந்து நான் அந்த வீடியோ மூலயமா வந்து அவளுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா விசேஷத்துலேயுமே அவர் என்னோடய மேரேஜில் பார்த்திங்கன்னா அவள் குட்டியாக இருப்பாள், குழந்தைவா. அதுலேயுமே நிறைய ஃபோட்டோஸில் இருப்பாள் குழந்தையா. அப்போ தான் அவள் மொட்டைலாம் வேறு அடிச்சிருப்பாள். அந்த மாதிரி என்னோடய மேரேஜ் அப்போது அவளுக்கு வந்து 1 இயர் தான் இருக்கும். அந்த மாதிரி அவளுக்கும் எனக்கும் வந்து அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது. நானும் வந்து அவளை பிறந்தப்போ ரொம்ப எடுத்துகிட்ருப்பேன். அதுக்கு தான் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் அவள் கூட இருக்க முடியல, அந்த சின்ன குழந்தையில தான் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம லீவ் போகும்போதெல்லாம் எங்கள் சித்தி வீட்டுக்கு போவோம் வரும், எல்லா சித்தி வீட்டுக்குமே போவோம். அங்கே இருக்கிற எல்லா சித்தி வீட்டுக்குமே போய் ஸ்டே பண்ணது, அவங்க பசங்களை எடுக்கிறது, எல்லா பசங்களுமே அக்கான்னு அப்படி பாசமாக இருப்பாங்க. ஏன்னா நான் தான் வந்து பெரியவங்க. இப்போ எங்கள் பாட்டி எப்படி அங்கே பெரியவங்களோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்துட்டு ஏன்னா எங்கள் அம்மா தான் பெரியவங்க, அப்போ அவங்களோட பொண்ணுங்கிறதுனால நான் தான் பெரியவங்க. அந்த இதெல்லாம் பார்த்திங்களா, இவங்கெல்லாம் ஃபுல்லாக ரூமில் அரேஞ்ச் பண்ணி ஒரே அம்மாக்குள்ள எங்கள் சித்தி, இந்த சித்தி எல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் விளையாட்டுங்க ஃபுல்லாக எங்கள் தம்பி பசங்க. இதில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, இதிலலாம் அந்த பக்கெட்டில் உப்பு மஞ்சள் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாருமே வந்து அந்த ஒரு ரூமில் வந்து வச்சுட்டு அந்த பழமூடுலாம் நம்ம வச்சிடணும். அது யார் யார் எடுத்துகிட்டு வராங்களோ அந்த பழமூடு, வாழைத்தாறு, இப்போ தம்பி அப்படி இருக்கவங்க வந்து வாழைத்தாறு அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு அந்த ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்று இருக்கும்ல, அம்மா வீட்டு சீர் அப்படி இருக்கும். அப்புறம் அம்மா இல்லைன்னா அவங்க சார்பாக யாராவது செய்வாங்க. அப்புறம் அண்ணன் தம்பி இருக்கணும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு அண்ணன் தம்பிலாம் எங்கள் அம்மாவுக்கு சித்திக்கு வந்து கிடையாது. அப்போது வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா எங்கள் பாட்டியோட தங்கச்சி பசங்க இருக்காங்களா, அவங்க சார்பாக வச்சுட்டாங்க. எங்கள் சித்தியே வந்து ஒரு மூடு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஆவடியில் வைக்கும்போது எங்கள் மாமா அங்கே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து எங்கள் சித்தியே வந்து தம்பி இல்லை அப்படிங்கிறதுனால அம்மாவுக்கும் பதிலாக சித்தியை வந்து தான் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. பானையிலேருந்து எல்லாமே எங்கள் அம்மாவோட தங்கச்சி தான் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி பார்த்திங்கனாலே வந்துட்டு நிறையா பேர் சூப்பராக இருக்கும். எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது எல்லாருமே கண்டிப்பாக ஆஜராகிடுவாங்க. அதே மாதிரி பரிமாறுறதுக்கும் சரி, நம்ம வந்து இந்த வேலை செய்யணும் அந்த அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. எல்லா வேலையுமே எல்லாருமே செய்வாங்க. பாத்திரம் கழுவுற முதற்கொண்டு இலை எடுக்கிறதுக்கு வந்துடுவாங்க. மற்றபடி எல்லாமே சர்வ் பண்ணுறதுலேருந்து பாத்திரம் கழுவுறது வரைக்கும் எல்லாமே வந்து எடுத்து போட்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் வீடை துடைக்கணும், கழுவணும். ஏன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சப்பறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாமே அழுக்காயிடும்ல, அதையும் மறுபடியும் கழுவணும்ல, அதையுமே வந்து எல்லாருமே வந்து டுகெதராக வந்து ஹெல்ப் பண்ணும்போது அந்த வேலை வந்து ஈஸியாக இருக்கும். இது ஒரே ஆளே செய்யணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம் இல்லை. இதை பார்த்திங்கன்னா அதெல்லாம் வச்சுருப்பாங்க. உப்பு மஞ்சள் எல்லாம் அந்த பக்கெட்டில் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்பவே அது எனக்கு புதுசாக இருந்தது. ஏன்னா நான் அது மாதிரிலாம் நமக்கு இங்கே தெரியாதுல்ல. வாழைலாம் கட்டி அந்த மாதிரி இங்கே வந்து மொய் எழுதணும். அடுத்தவங்க இங்கே வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு காலையில் ஏற்கனவே இதெல்லாம் வச்சுட்டாங்க, உப்பு மஞ்சள் வச்சுட்டாங்க. அடுத்தது வந்து அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மொய்யும் எழுதிட்டு நமக்கு வந்து அந்த கிஃப்ட் பையெல்லாம் கொடுத்தோன்னா அதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்துட்டு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி இந்த டைம் வந்து லாங் டைம் வரை நான் அங்கே இருந்து 15 days கிட்ட ஆகிடுச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு. சாப்பாடை பொறுத்தளவுக்குமே வந்துட்டு எங்கள் அப்பா பரிமாறுறாங்க பாருங்கள், எங்கள் அப்பா பரிமாறுறாங்க, சித்தப்பா சாப்பிட்றாங்க, சித்தப்பா சித்திலாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஒருத்தர் சாப்பிட அடுத்த பரிமாற, அப்புறம் அவங்க சாப்பிடும்போது இன்னொருத்தர் பரிமாறுவாங்க. இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதேமாதிரி இந்த இடத்தையுமே வந்து பக்கத்து ஃப்ளாட்டுக்காரங்க இடம், அதையுமே வந்து க்ளீன் பண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க. மேக்ஸிமம் எல்லா சித்தி எல்லா மாமாவுமே வந்துட்டாங்க. உப்பு பாக்கெட்டை பாருங்கள் எவ்வளோ பாக்கெட் இருக்குன்னு. அது எல்லாத்தையுமே தனியாக நான் வந்து உப்பு மஞ்சள்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ கல் மஞ்சள்னு பாருங்கள். அதே மாதிரி கல் மஞ்சள் அவ்வளவு, பாக்கெட் இவ்வளவு. அதுமாதிரி பக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்கெட்ஸு. எல்லா பக்கெட்டுமே நாங்கள் மறுபடியும் எடுத்து உப்பெல்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா உருகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா இப்போது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.